சில நேரங்கள்ல நான் உளத்தூண்டுதலாலேயே செஞ்சிருவேன். விளங்கிக்கிறோம். சில வேலைகளை எனக்கு ஒரு புறத்தூண்டுதல் இல்லாமல் செய்ய முடியாது. இது இரண்டாவது விஷயம் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது. முதலாவது, உற்சாகமான பகுதியில் எது கஷ்டமோ அதையும், எனக்கு உற்சாகமான பகுதி உங்களுக்கு வழங்கு எப்போ வரும் அதையும், சோர்வான பகுதியில் கஷ்டமான லேசான விஷயங்களை செய்ய பழகிக்கொள்ளணும். அதே சோர்வான நேரத்தில் நீங்க இந்த மாதிரி போட்டீங்கன்னா அப்செட் ஆயிரும். இரண்டாவது பகுதி என்ன தெரியுமா? உள ரீதியான தூண்டுதல் வரக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நீங்க பெரிய உற்சாகத்தை எல்லாம் யோசிக்க வாங்க. அதுல எப்படி உற்சாகமாக இருப்பது என்றெல்லாம் யோசிக்க வேணாம். உங்களுக்கு இயற்கையாவே அந்த உள ரீதியான தூண்டுதல் என்ன செய்யும்? அதுல இருக்கும். அதை நீங்க பெருசா யோசிக்கவே வேணாம். எதுல எல்லாம் உங்களுக்கு புறத்தூண்டுதல் தேவைப்படுதுன்னு பாருங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு புறத்தூண்டுதலுக்கு என்ன செய்யலாம்? ஒரு பயான கேட்க வேண்டி வருதா? ஒரு கிராத்தை கேட்க வேண்டி வருதா? 2 பேரோட பேச வேண்டி வருதா? ஒரு 4 பேரோட நண்பர்களா எடுக்க வேண்டி வருதா? அந்த இதை நீங்க உருவாக்கிக்கோங்க. உருவாக்கினால்தான் உங்களால் என்ன செய்ய முடியும்? அந்த ஆர்வத்தை கொண்டு வர முடியும். மூன்றாவது என்ன தெரியுமா? எந்த ஆர்வமான சூழ்நிலையிலும் திட்டம் போட வேண்டாம். நல்லா வழங்கிட்டா, ஆர்வமான சூழ்நிலையில திட்டம் போட்டீங்க என்று சொன்னா 50 வருஷ பிளேன் போடுவீங்க. எப்படி போடுவீங்க? ஏண்டா உங்களுக்கு இல்ல ஃபுல் எக்ஸைட்டிங் இருக்குதானே, அதுல ரைட் அப்படி சொல், நாளைக்கு இப்படி ஃபுல்லா செய்வோம். எந்த நேரத்துல நீங்க திட்டத்துக்கு நினைக்கணும் தெரியுமா? திட்டம் செய்யற நேரத்தில் உண்டோ நீங்க நல்ல ஆர்வமாய்க்கிறதா உங்களுக்கு திட்டம் போடணுமாக இருந்தா நிதானமாய்க்கிற ஒரு ஆள் பக்கத்தில் வச்சுக்கங்க. நிதானமாய்க்கிற ஒரு ஆளை, ஒரு உமா, தாய், தந்தை, ஒரு நல்ல ஆலோசகர் அவரை பக்கத்தில் வச்சுக்க. நீங்க ஆர்வமா போட கலைஞ்சு பாருங்க. அதை போட வேணாம், உங்களால கொஞ்சம் சாத்தியம் இல்லை, நீங்க ஆர்வத்தை எழுதுறீங்க அப்படின்னு அவர் 2 பேர் சொல்லுவாரு. அப்ப குறைச்சு கொள்ளுவேன். நீங்க இது தனியே இருந்து திட்டம் போடுறது. இண்டையிலிருந்து 11 ரக்காத் ஃபுல்லா தொழுறது, காலையில் ஒரு ராத்திரி தனியை திட்டம் போட உடனே தடுக்கிறது யாரும் இல்லையே. இதை நீங்க ஒரு 5 பேரோட இது போட்டு பாருங்க பாப்போம், குறைப்பாங்க. வணங்கிட்டா நீங்க அப்படி சொல்லவான போதும், இதை குறைச்சிக்கங்கன்னு சொல்லுவாங்க. உற்சாகமான நேரத்தை திட்டம் போடவான, அப்படியே போடுறதாக இருந்தாலும் 4 பேர் என்ன செஞ்சுக்கங்க, வைத்து கொண்டு போடுங்கள். உங்களோட ஆர்வத்தை உங்களுக்கு உணர்த்துவாங்க. நீங்க பாருங்க, நேத்து ஒரு விஷயம் ஆரம்பிச்சீங்க, உடுசா போச்சா, அப்படி சொன்ன உடனே இவருக்கு என்ன விளங்கும்? சரிதான், சரி நம்ம குறைச்சு போடுவோம், இவ்வளவு போட்டுக்கொள்வோமே அப்படின்னு நினைப்போமா இல்லையா? இது யாருக்கு இப்படி விளைவிக்கணும்? இதை நாங்க திட்டம் போடுகின்ற நேரத்தில் நிறைய போட்ட உடனே ஆர்வமாக 25% முடிச்சிருவோம். 75% 3ஆம் நாள்ல நிற்கும். இதை எப்படிரா செய்யறது தெரியாம அந்த ஆளுக்கு செஞ்சுதானு சொல்லிட்டேன், ஆர்வத்தில் சொல்லிட்டு என்ன செய்யறது தடமாறாம நான் சொன்னனே, அமானித மோசடி பொய் எல்லாம் சொல்ல வேண்டி வரும். எது? இந்த சோர்வு. இந்த திட்டமிடலை நம்ம பெரிசா போட்டு போடுற திட்டமிடல் இது நடக்கும். அன்புள்ள சகோதரர்களே, எதாக இருந்தாலும் நிதானமாக கால வரையறை எடுத்து நம்ம போடுற விஷயங்கள் இருக்குது. அதுலதான் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது.